ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் மணிகண்டன் சாரோட எம்கே அகாடமியில் தான் என்னோடய குரூப் 2 கிளாஸஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணேன். இந்த டிசம்பர் அட்டெம்ப்டில் எழுதி கிளியர் பண்ணிட்டேன் வித் ஒன் எக்ஸம்ஷன். மணிகண்டன் சாரை அவரோட யூடியூப் சேனல் மூலிமா தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஜாயின் பண்ணோம். ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ராக்டிவாக இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அந்த டவுட் சுத்தமாக போயிடுச்சு. இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஒரு தியரி பேப்பரில் அவர் கிளாஸ் நடத்தும் போதே இன்சைடு 1 மார்க்ஸ் அதை பற்றியும் சொல்லுவார். அந்த தியரி பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எக்ஸாம் டைமில் அந்த அந்த ஒரு கொஷின் எழுத எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், 1 மார்க்ஸ் எப்படி படிக்கணும். 1 மார்க்ஸ் வந்து அவரோட டெலகிராம் குவிஸ் குரூப்பில் இருக்குது. அதை பார்த்தும் படிக்கலாம். இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணுவார். அன்னன்னைக்கு எழுதுகிற நோட்ஸை அன்னன்னைக்கே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அனுப்பிச்சிடுவார். அதனால் நம்ம கிளாஸ் டைமில் நோட்ஸ் எடுக்கலைனாலும் அந்த நோட்ஸை டெலகிராம் குரூப்பில் போயிட்டு நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். ஒரு தியரி ஒரு சம் பேப்பராக இருந்தாலும் அதோட உள்ளே இருக்க கான்செப்ட் ஃபுல்லாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ்னால தான் இவ்வளோ ஷார்ட் டைமில் எங்களால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. சப்போஸ் செல்ஃப் ஸ்டடியாக இருந்தால் 4.5 to 5.5 ஹவர்ஸ் ஆயிருக்கலாம். அண்ணோட கிளாஸ் 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் நம்ம வீட்லேயே படித்தாலே போதும். அவரை சொல்கிற டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். நம்ம அட்டன் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபாக நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாமே எவாலுவேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த அந்த ஆன்சர் கீயும் நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவார். அதை பார்க்கும்போது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவரோட ஃபீட்பேக்கையும் சொல்லுவார். நம்ம எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறோம், நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதையும் சொல்லுவாங்க. சம்மப் பண்ணணும்னா அவர் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன், ரிவிஷன், அப்புறம் எக்ஸாமுக்கு எந்த மென்டாலிட்டியோடு போகணும், நம்மளோட தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அவர் கொடுத்த மோட்டிவேஷனால் தான் நாங்கள் இந்த அட்டெம்ப்ட்டை கிளியர் பண்ணோம். தேங்க்யூ சார்.